ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் தந்தீரே, அதற்காக நன்றி. ஆதியாகமம் 12:2 சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். தேவன் ஆபிரகாமுக்கு பல கட்டளைகளை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த கட்டளையை ஆபிரகாம் எல்லா கட்டளைகளும் நிறைவேற்றது போல நாமும் அந்த கட்டளைக்கு, இந்த பிரமாணத்தின்படி புதிய ஏற்பாட்டு கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். தேசத்தை விட்டு போய் என்று சொன்னால் இன்றைக்கு அதை அப்படியே செய்தார். இதை விட்டு போகும்படி அவனுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடி, எதிர் பேசாதபடி அவர் போட்டார். தகப்பனை விட்டு, குடும்பத்தை விட்டு, தேசத்தை விட்டு புறப்பட்டு போனோம் அப்படின்னாலே அவருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்ப்போம். ஆம், நாம் தேசத்தை விட்டு போகும்போது பின்னோக்கி போகாதபடி முன்னோக்கி அங்கே ஆபிரகாம் சென்றது போல நாமும் நீர் எனக்கு நன்மை செய்வீர் என்று சொல்லி நாமும் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அவர் காட்டுகின்ற வழியிலே நாம் பயணம் செய்ய வேண்டும். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னார். நம்மையும் பார்த்து அப்படித்தான் சொல்லுவார், நான் உத்தமனாய் இருக்க வேண்டும். ஆகவே என் உடன்படிக்கையை கை கொள்ளுக்கக்கூடிய யாராய் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் உத்தமனாய் இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்க முடியும். நாமும் உத்தமமாய் நடப்போம், தேவனுடைய கட்டளைகளை செலுத்துவோம், பலி செலுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு முன்பாக நல் நடக்கையாய் நடந்து காண்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.